கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கவனக்கல்லும் நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மறுரூபம் என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நம்ம செய்திகளை கேட்டு வருகிறோம். இந்த வாரமும் ஆவியை ஏங்க விடாத அடிமைத்தனம் என்கிற சுமையிலிருந்து எப்படி விடுதலை ஆகுது என்ற வார்த்தையை நம் மத்தியில் பிரதர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. ஜெபத்தோடு இந்த செய்திகளை நீங்க கேளுங்க. இப்பொழுதும் நம்ம செய்திக்குள்ள போலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களில் நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டம் இது ஒரு சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்தின் நிலைகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய துவக்கம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஓட்டமாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய நிலைகளில் நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஓட்டத்திற்கு எங்கிருந்து தடைகள் வருகிறது, ஓட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்றால் என்ன, ஓட்டத்தில் எப்படிலாம் நீங்களும் நானும் மெய்யாகவே தாண்டி கடந்து போக வேண்டும். இந்த ஓட்டத்திலே நமக்கு விரோதமாய் வரக்கூடிய தடைகள் எங்கெல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்படி பல நிலைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விஷயத்திலே புதிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இவைகளை மாம்ச அறிவினால் உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. இவைகள் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியாக காணப்படுகிறதுனால ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த காரியங்களின் அடிப்படையான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா, மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. மறுரூபம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரே ஒரு வரியிலே நான் விளக்கமான ஒரு வார்த்தையை பேச முடியும். சரீர பிரகாரமான நிலைகள் முற்றிலும் களைந்து போடப்பட்டு ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் வளர துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த ஆவிக்குரிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நிற்கவும், அது மட்டுமில்லாமல் தேவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த மறுரூபத்தின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு முன்னால் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நீங்களும் நானும் நெடுக போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். ஆனால் ஆவிக்குரிய இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, சாத்தான் எத்தனை விதமான கண்ணிகளை நமக்கு விரோதமாய் உருவாக்குகிறான், நம்முடைய சொந்த மாம்சம் நமக்கு விரோதமாய் எத்தனை விதமான நீங்களும் நானும் தவறி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய அந்த மண்டலத்திலே காணப்படும் எந்த விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. சரி, இந்த மறுரூபத்தினுடைய நிலைகளில் பல விதமான காரியங்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒன்று, நம்முடைய சிந்தனைகளிலே உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாயலிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு மாற்றம். ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்களும் நானும் இணையப்படுகிறதுனால் உருவாக்கப்படக்கூடிய மாற்றம். இப்போ ஆவியாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய அந்த சாயலாகத்தானே மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்றதுன்னு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகின்றோம். இந்த ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி முழுவதுமாய் கடந்து வர வேண்டிய அவசியமான காலம். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்காய் காத்திருக்கக்கூடிய நிலைகள் போக அவருடைய மனதிலே ஒரு யோசனை உருவாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ஐக்கியம் அல்லது ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் இந்த காலத்தை உங்களாலும் என்னாலும் ஆசரிக்க முடியும். மற்றபடி ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு சித்தத்திற்காக நீங்கள் காத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சித்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இயங்கக்கூடிய இயக்கத்திற்கு முன்பதாக நம்முடைய ஓட்டத்தின் காலங்கள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு முடிகிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஒரு தீவிரமான ஒரு இயக்கம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவிக்கும் நமக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவுல ஒரு தீவிரமான ஒரு இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். அவர் யோசித்த உடனே அதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர
வரக்கூடிய அதுக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும். மட்டுமல்லாம இந்த மாதிரி ஆவியினுடைய இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னாலே, வேதத்திலே நாம் பல விஷயத்தை நம்முடைய தியானத்தில் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பாரமான எல்லா விஷயங்களையும் முதல் காரியம் நீங்களும் நானும் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார், எல்லா பாரமான சுமைகள் யாவற்றையும் நீங்கள் முதல் காரியம் புறம்பாக்க வேண்டியது அவசியம். இந்த பாரமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் ஓட்டமும் என்னுடைய ஓட்டமும் எளிதானதாக காணப்படுகிறது இல்லை. நிறைய நேரங்களில் இந்த பாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்காது இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால்தான் நம்முடைய ஓட்டம் மெய்யாகவே மெதுவான ஒரு ஓட்டமாக, இலக்கை எட்ட முடியாத ஒரு ஓட்டமாக, அரைகுறையான ஒரு ஓட்டமாக, அநேகமான நேரங்களில் அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாமல் நீங்களும் நானும் தடைப்படக்கூடிய நிலைகளில் காணப்படுகிறதுக்கு காரணம், பாரத்தோடு கூட நீங்களும் நானும் ஓட ஆரம்பிக்கின்றோம். இந்த பாரங்களை நீங்களும் நானும் லகுவாக்க ஆரம்பித்தால், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் ஓட்டமும் என் ஓட்டமும் எளிதான ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பாரமான சுமைகளை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பல நிலைகளில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் குறிப்பாக ஒரு வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 18, 19, 38 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அந்த இடத்துல வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அந்த சரக்குகள் எல்லாம் அந்த கப்பலுக்கு பாரமாய் இருக்கிறதுனால கப்பலுடைய பாரத்தை லகுவாக்கக்கூடிய அளவிற்காக அவர்கள் செய்த முதல் காரியத்தை பார்க்கிறோம். இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் அவர்கள் சமுத்திரத்திற்குள்ளாக தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. அந்த சரக்குகள் ஒருவேளை அவர்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களுடைய அந்த வியாபாரத்துக்குரியதாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். என்றாலும் இவைகளை காட்டிலும் அவருடைய ஜீவன் பிரதானமானது என்கிறதை அறிய ஆரம்பித்ததுனால அவர்கள் அந்த சரக்குகள் யாவற்றையும் கடலிலே தூக்கி எறிந்து அந்த கப்பலை லகுவாக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை பாருங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் தளபாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். கப்பலுக்கு தேவையான சகலவிதமான பணிகளுக்கும் தேவையான காரியங்கள், ஒருவேளை கப்பலில் பழுதுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பழுதை சரி செய்யக்கூடிய அநேகம் விதமான தளவாடங்கள் அந்த கப்பலிலே வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இவங்க அடுத்த காரியத்தை பார்க்குறாங்க. இன்னும் அந்த புயல் ஓய்ந்த பாடு இல்லை. இந்த புயலின் நிமித்தமாக கப்பல் இங்கும் அங்கும் அலைவுபடக்கூடிய நிலைகளை பார்க்குறாங்க. இன்னும் அந்த கப்பலிலே பாரங்கள் அதிகமாய் காணப்படுகிறது உண்டானால் நாம் மெய்யாகவே கரையிலே சென்று அடைகிறது கடினம் என்கிறதை யோசிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் கப்பலை பழுது பார்க்கும் நிறைய அந்த அந்த பனிப்பொருள்கள் யாவற்றையும் சமுத்திரத்தில் தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. இனி கப்பலில் ஒரு பழுது வர ஆரம்பித்தால் கூட அவர்கள் அந்த காரியத்தை அவர்களால் சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த கப்பலினுடைய தளபாடங்கள் யாவற்றையும் வெளியே தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. மூன்றாவது ஒரு நிலையை பாருங்களேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 38வது வசனத்தில் இந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். மூன்றாவது, அவர்கள் ஜீவனத்திற்கு தேவையான ஆகாரத்தை கூட அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. இனி அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இனி அவர்கள் அந்த கரையிலே சென்று அடைந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சாப்பாட்டுக்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டும் என்கிற அந்த நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்கள் கப்பலை லகுவாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திலே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் காணப்பட துவங்கினார்கள். காரணம், ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கப்பலிலே காணப்படக்கூடிய பாரங்கள் அப்புறமாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பாரத்தை பற்றி அவர்கள் மெய்யாகவே அக்கறை கொள்ளாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்பதை பற்றி அவர்கள் யோசித்து பார்க்காம அந்த கோதுமைகள் யாவற்றையும் அவர்கள் கடலிலே தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேசுகிறார் அப்படின்னா, நம்முடைய ஜீவனுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமான ஒரு பொருளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவைகளை நீங்களும் நானும் தூக்கி எறிய மனமற்றவர்களாய் காணப்படக்கூடாது.
அவைகளை நீங்களும் நானும் விட்டு விலகணும். அது ஒருவேளை நமக்கு உண்டான முக்கியமான ஒரு காரணியாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரணியாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட, அவைகளுக்கு நீங்கள் முதற்ஸ்தானம் கொடுக்கிறது உண்டானால், உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் மெய்யாகவே கெட்டுப்போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, பாரமாய் காணப்படும் எல்லா விஷயத்தையும், அது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாய் இருக்க ஆரம்பிக்கலாம், சாப்பாட்டுக்குரியதா இருக்க ஆரம்பிக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் பழுது நீக்கக்கூடிய ஒரு தன்மையாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய லாபத்துக்குரிய அந்த காரியங்களை சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் ஜீவனுக்கு நட்சத்திரத்தை வருகிற அந்த அந்த காரியத்தின் மூலமாய் வரவழைக்கிறது உண்டானால், அவைகளை நீங்களும் நானும் விட்டு விலக ஒரு நாளும் தயக்கம் காண்பிக்க கூடாது. அந்த காரியங்களை நீங்கள் புறம்பாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட உங்களாலும் என்னாலும் இலக்கை எட்ட முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். லோத்தினுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லப்படக்கூடியதாக விளங்குகிறது. ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். தங்களுக்கு உண்டான உடைமைகள், தங்களுக்கு உண்டான ஆஸ்திகள், அவங்க சம்பாதித்த பணம் முதற்கொண்டு லோத்துவினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல விட்டுட்டு, இந்த 4 பேர் மட்டும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாரமான காரியங்கள் இவைகளெல்லாம் பாரமானவைகள். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், உன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இவைகளை பற்றியதான சிந்தனைகளோடு கூட நீ இருக்கிறது உண்டானால் ஜீவன் காப்பாற்றப்பட முடியாது. ஆகவே ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இவைகளை எல்லாம், இந்த காரியத்தை சம்பாதிக்க நீ பிரயாசப்பட்ட உண்மைதான். என்றாலும் இவைகள் உனக்கு ஜீவனை தராது. நீ ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இவைகளை முதன்மையாக நினைவிலே வைக்காமல் இவைகளை தாண்டி உன் ஜீவன் காப்பாற்றப்பட நீ மெய்யாகவே ஓடி போக வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட லோத்துவும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய மனைவியும் ஒரே ஓட்டமாய் ஜீவன் காப்பாற்றப்படும்படிக்காய் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் விலகி ஓடி போக ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், பாரமான எல்லா விஷயத்தையும், அது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் சம்பாதிக்கப்படக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, அவைகளை நீங்களும் நானும் தூக்கி சுமக்க ஆரம்பித்தால் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இறக்கைகளை அடித்துக்கொண்டு பறக்கிறது என்பது இயலாது. இந்த பாரமானவைகள் எல்லாவற்றையும் களையப்பட ஆரம்பிச்சா தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். பாரங்கள் அப்படின்னு சொன்னால் பலவிதமான பாரங்களை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார், கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 81வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. சங்கீதம் 81வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமக்கி விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. இவ்வளவு நாள் வரைக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்பட்டது அப்படின்னா, அவனுடைய தோள் சுமையிலே மெய்யாகவே பாரமாக அழுத்தப்படக்கூடியதாய் காணப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, எகிப்திலே அடிமையாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய நிலை. இந்த அடிமை நுகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நுகம் உங்களையும் என்னையும் பாரப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் திறமையான விதத்தில் செய்ய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? பல விஷயங்களில் நம்மை அறியாத ஒரு அடிமை நுகத்தில் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த அடிமையாக காணப்படக்கூடிய நிலைகள் உங்களை ஃப்ரீயாக இயக்கத்தின் ஊடாக மெய்யாகவே அழைத்து கொண்டு போக முடியாது. ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனோடு கூட அவன் பிணைக்கப்பட வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியத்திலும் அவன் அடிமையாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கேற்ற இயக்கத்தின் ஊடாக அவனால் கடந்து போகவே முடியாது. பல ஜனங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தின் முழுமையை செய்ய முடியாமல் போகிறதற்கு காரணம், ஆண்டவராகிய தேவனோடு கூட அவர்கள் பின்னி பிணைய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களை அறியாத பல கட்டுக்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. அந்த கட்டுக்களை சுமந்து கொண்டு அவர்களால் இந்த கர்த்தருடைய பணியை திறமையாக செய்ய முடியாது. அந்த முழுமையை எட்ட நம்மளால முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, சுயாதீனமாய் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், சுயாதீனத்திற்காய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். விடுதலையான ஒரு வாழ்க்கை, அடிமை நுகத்திலே சிக்குண்டு போகாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சா தான் தேவனாகிய கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும்.
இந்த பாண்டேஜுக்குள்ளாக நாம் மெய்யாகவே சிக்கென்று காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தர் விருப்பத்தின்படியே உங்களாலும் என்னாலும் முழுமையான நிலைகளை எட்ட முடிகிறது இல்லை. பல பேருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் ஒருவாறாக காணப்பட ஆரம்பித்தாலும், அவர்களுடைய இயக்கத்திற்கு ஏற்ற அந்த வழிகளின் ஊடாக அவர்கள் கடந்து போக முடியுமே தவிர, கர்த்தருடைய விருப்பத்தில் முழுமையை நிறைவாக்க அவங்களால முடியல. ஏன்னா காரணம் என்ன? அவர்களுடைய கால்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே சிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக இருக்கிறத பார்க்குறாங்க. அவர்களுடைய கரங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அடிமையாக இருக்கிறத பார்க்குறாங்க. அவருடைய சிந்தனைகள் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. ஆகவே அவர்களால் சுயமாக அல்லது கர்த்தருடைய நாமத்தினாலே சுதந்திரமான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களை பெற முடியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, முழுமையை எட்டக்கூடிய ஒரு மக்களாய் அவருடைய வாழ்க்கை நிலைகள் காணப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அடிமை என்கிறது உங்களையும் என்னையும் பாரப்படுத்தக்கூடிய சுமையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த அடிமை நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நின்று முறிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவாக உங்களாலும் என்னாலும் ஆகும். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சுமைகள் நம்முடைய தோளிலே மெய்யாகவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைக்க துவங்க ஆரம்பித்திருந்தார். ஜனங்கள் அத்தனை விதமான ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமையிலே நிறைந்தவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அளவிற்காக இஸ்ரவேலை ஒரு சாட்சியாக கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ அந்த சாட்சிய நிலைகளை எட்ட முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? எகிப்திலே அவர்கள் அடிமையாய் காணப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய வல்லமைகளை அவர்களால் நிரூபித்து காமிக்க முடியல. கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்த அவங்களால முடியல. காரணம் என்ன என்று சொன்னால், எகிப்திலே அவர்கள் அடிமையாய் காணப்படக்கூடிய நேரத்தில் எகிப்திலே காணப்படக்கூடிய மக்கள் அவர்களை அவ்வளவு தூரம் ஒடுக்க ஆரம்பிச்சதுனால கர்த்தருடைய வல்லமைகளை அவர்களால் வெளியே சொல்ல முடியல. என்றைக்கு அவர்கள் எகிப்தை விட்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்களோ, அங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும், கானான் நாட்டிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை அறிந்து அவர்களை கண்டு நடுங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதே கானான்ல காணப்படக்கூடிய மக்கள் எகிப்திலே அடிமையாய் காணப்படக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய நிலைகளை பார்க்கிறது உண்டானால் இவர்களை கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க. என்றைக்கு அவர்களுடைய அடிமை நுகங்கள் கட்டவிழ்க்கப்பட ஆரம்பித்ததோ, அன்றைக்குத்தான் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கானான் நாட்டிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களுடைய முகத்தை கண்ட மாத்திரத்தில் நடுக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ராகாப் என்கின்ற வேசியோடு கூட அவர்கள் பேசுறாங்க. வேவு பார்க்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் ராகாப் என்கிற அந்த வேசி ஒரு வார்த்தை ஒன்றை சொல்கின்றார். உங்கள் நிமித்தமாக நீங்கள் யோர்தானை கடந்து வந்து இந்த நதிக்கு அப்புறமா எங்கள் கடந்து வந்தக்கூடிய அந்த காரியங்களை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எங்கள் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் தண்ணீராய் கரைந்து போயிட்டுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே, இந்த அடிமை நுகத்திலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு நிலைகளை எட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எந்த இடத்திலும் அடிமைகள் ஆக்கப்படாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாதான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யவும், கர்த்தருடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். அடிமை நுகம் என்கிறதை பற்றி சில விஷயங்களை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அது 6வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முதல் அடிமை நுகம் எங்கே வருகிறது அப்படின்னா, எதற்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அவைகளுக்கு நான் அடிமையாக மாற்றப்படுகின்றேன். நீதிக்கு நான் கீழ்ப்படிந்தால் நீதிக்கு அடிமையாக, பாவத்திற்கு கீழ்ப்படிந்தால் பாவத்திற்கு அடிமையாக. நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, எதை நான் மதிக்க பழக ஆரம்பிக்கிறேனோ அவைகளுக்கு நான் முழுவதும் கீழ்ப்படியும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனை நான் முதன்மைப்படுத்த ஆரம்பித்தால் கர்த்தருடைய ஒரு வார்த்தைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலக்கவே மாட்டேன். கர்த்தர் சொல்லும் ஒவ்வொரு வசனங்களுக்கும் நான் மெய்யாகவே செவி கொடுக்கும் ஒரு மனிதனாக, கீழ்ப்படியும் ஒரு மனிதனாக என்னுடைய நிலைகளை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். ஆனால் எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ அவைகளுக்கே நான் கீழ்ப்படியும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல பேருடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். எந்தெந்த விஷயத்திற்கு அவர்கள் மெய்யாகவே செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வேதத்திலே அதிகாரத்துக்கு
நீங்கள் நான் அடிமைகளாக இருக்கிறோம். நம்முடைய சாப்பாட்டுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் சில நேரத்தில் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நேரத்தில் பசி நம்முடைய வாழ்க்கையில் அதீதமாய் வரக்கூடிய நேரத்தில் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு இந்த ஆகாரத்திற்காக நான் முதன்மையான இடத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆகாரத்திற்கு என்னை அறியாமல் நான் கீழ்ப்படியும் அடிமையாக காணப்படுகின்றேன். எந்தெந்த விஷயத்திற்கு நான் என்னுடைய மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய துவங்குகிறேனோ இதை என்னால் செய்ய முடியாது. சில நேரத்தில் தூங்கக்கூடிய அந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் ஜெபத்தை நான் மறுத்து தூக்கத்திற்கு நான் இடமளிக்கிறது உண்டானால் தூக்கத்திற்கு கீழ்ப்படியும் ஒரு அடிமையாக நான் மாற்றப்படுகின்றேன். எது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனை காட்டில் முதன்மை கொள்ளக்கூடியதாக அல்லது அவைகளுக்கு நான் முழு மனதோடு கூட கீழ்ப்படிய துவங்குகிறேனோ அவைகளுக்கு என்னை அறியாத ஒரு அடிமையாக நான் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். பல பேருடைய வாழ்க்கையில் ஊழியர்களுக்கு அடிமையாக, அநேக விதமான மக்களுக்கு அடிமைகளாக, சூழ்நிலைகளுக்கு அடிமைகளாக, அநேக விதமான மக்களுடைய வார்த்தைகளை மீற முடியாமல் அந்த காரியங்களுக்கு வேற வழி இல்லாமல் கீழ்ப்படக்கூடிய அடிமைகளாக பல நிலைகளில் அடிமை நுகங்கள் உங்களையும் என்னையும் பற்றி பிடிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பு சுயாதீனத்திற்காக, விடுதலையான ஒரு வாழ்க்கைக்காக. ஆனால் இந்த சாத்தான் என்ன காரியத்தை செய்கின்றார்? அடிமைகள் என்று அழைக்கப்படக்கூடிய பாரத்தை உங்களை அறியாமல் உங்கள் முதுகிலே ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறார். இந்த பாரம் என்ன காரியத்தை செய்கிறது? உங்கள் இலக்கை எட்ட முடியாத அளவிற்கு உங்களை இந்த அடிமை நுகம் பலவீனப்படுத்த ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவர்களுடைய பலத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய வல்லமையை பற்றி அவர்கள் மெய்யாகவே அறியாதிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாங்க. எகிப்தியர்களை அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மெய்யாகவே பயத்தின் ஊடாக கடந்து போய் எகிப்தியர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான கட்டளைகளுக்கும், அது சின்னதோ பெரியதோ எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. என்றைக்கு எகிப்தினுடைய அடிமை நுகத்திலே நின்று அவர்கள் விடுவிக்கப்பட ஆரம்பித்தார்களோ அன்றைக்குத்தான் அவர்களுடைய பலத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது வரைக்கும் அவங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியலை. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைக்கும், எல்லா விதமான எகிப்திய ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்கும் இஸ்ரவேல் மக்கள் அப்படியே செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும், அவங்க சொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விதமான அந்த சவுக்கினுடைய சத்தத்துக்கு கூட அவர்கள் நடுக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. சில நேரத்தில் பார்வோன் அநேக விதமான கடினமான சுமைகள் யாவற்றையும் ஏற்றி வைக்க துவங்க ஆரம்பித்தான். அவன் சொன்னா, இந்த செங்கல்கள் அறுக்கக்கூடிய பணியில நீங்கள் சோம்பலாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் செங்கலுக்கு தேவையான வைக்கோல்கள் யாவற்றையும் நீங்களே சேகரிக்க வேண்டும். ஆனால் செங்கலினுடைய எண்ணிக்கையிலே ஒன்று கூட குறைபடக்கூடாது. யாருமே எதிர்த்து பேசல. ஏனென்றால் அவர்கள் பலத்தை அறிய முடியாத அளவிற்காக அடிமை நுகம் அவர்களை கட்டக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. உன் பலத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த அடிமை நுகத்திலே நின்று நீயும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? நான் என்னுடைய பலத்தை அறிய முடியாத அளவிற்காக இந்த அடிமை நுகம் என்னை பலவீனப்படுத்தக்கூடியதாய், சிறுமைப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன். அப்ப இதெல்லாம் சாத்தானால் கொடுக்கப்படக்கூடிய பாரம். இந்த பாரம் உள்ள வரும்போது உன் பலத்தை நீயே உணர முடியாது. உன்னை கொண்டு கர்த்தர் எத்தனை காரியங்களை செய்ய போகிறார் அது உனக்கே தெரியாது. ஆண்டவராகிய தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், இந்த ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு விதமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் என்னையெல்லாம் எதுக்கு போய் தேர்ந்தெடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார்? நானே கேள்வி கேட்பேனே தவிர இதனுடைய விளக்கத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத காரணம், இந்த அடிமை நுகமாகிய பாரம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்படக்கூடிய வரைக்கும் என்னுடைய பலத்தை, என்னுடைய சத்துவத்தை, என்னுடைய அழைப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அழைப்பை கர்த்தராகிய தேவன் வைத்திருந்தார். கானான் நாட்டை முழுவதும் சுதந்திரிக்கக்கூடிய மகா பெரிய வல்லமை பெற்ற ஒரு மக்களாய் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆண்டவராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்ட வார்த்தைகளின்படி வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை ஆண்டவராகிய தேவன் சொன்னார். கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திர பூமியாக்கி தருவேன். ஆனா எகிப்திலே அடிமையாய் காணப்படக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் மறந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், அவர்களுடைய அடிமை நுகம் எல்லா காரியங்களையும் மறக்கடிக்கக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. உங்களை பற்றி கர்த்தருடைய திட்டத்தை மறக்கக்கூடிய அளவிற்காக, உங்களை குறித்ததான தேவனுடைய விருப்பத்தை அவைகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கக்கூடியதாக இந்த அடிமை நுகம் உங்களையும் என்னையும் பலவீனப்படுத்தக்கூடியதாய், சிறுமைப்படுத்தக்கூடியதாய், உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே அதிகரிக்கக்கூடியதாய், உங்களுடைய பலத்தை மட்டுப்படுத்தக்கூடியதாய் இந்த அடிமை நுகம் விளங்க ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளணும். இதுதான் சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம்.
ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பலத்தை பலவீனப்படுத்தும்படிக்காக இந்த அடிமை தடையை நம்முடைய முதுகிலே அவன் ஏற்றி வைக்க துவங்க ஆரம்பித்துவிடும். இதெல்லாம் பாரமானது. இந்த பாரம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னாலும் என்னாலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. நீங்களும் நானும் பார்வோனுக்கு கீழ்ப்படிவோம், ஆனால் கர்த்தராக தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. இப்ப பாருங்களேன், இப்ப ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு மோசே வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், கர்த்தராக தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லி. ஆனால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, மோசேயின் வார்த்தைகளுக்கு ஒருவனும் செவி கொடுக்கவே இல்லை. பார்வோனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு காரணம் அடிமை தலை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால், அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய காரியங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ளவே முடியாது. மோசே அத்தனை தூரம் ஆணித்தரமான வார்த்தைகளை பேசுகின்றார். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை ஆண்டவருடைய நாமத்தினால ஜனங்களுக்கு முன்பதாக கீழே போட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தாலும் ஒருவனும் மோசேயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வல்லமையிலே நிறைந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த கர்த்தருடைய வல்லமைகளை விளங்கிக் கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் அடிமை நுகம். அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள். அவர்கள் கர்த்தராகிய தேவனால் நடத்தப்பட்டு கொண்டு வந்த ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய சந்ததிகளாய் காணப்படக்கூடியவர்களால் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்க முடியல. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த அடிமை நுகம் உன்னையும் என்னையும் விசுவாசத்தை விட்டு மெய்யாகவே அப்புறமாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தரை நம்ப முடியாத காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நமக்கு மேலாக ஆளுகை செய்யக்கூடிய மக்களை நம்புவோம், நமக்கு மேலாக காணப்படக்கூடிய அதிகாரங்களை நம்புவோம். கர்த்தராகிய தேவனை முழுவதுமாக நம்ப முடியாமல் போகக்கூடிய அந்த நிலைகளுக்கு காரணம் அடிமை தடை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் பயப்படக்கூடிய நீ ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாலே ஏதாகிலும் ஒரு அடிமை நுகத்தில் நீ சிக்கொண்டு போயிருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியும். இதில் தான் நம்ம நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அடிமையாக என்னை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க என்னால் முடியாது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மோசே பேசின வார்த்தைகளுக்கு அந்த ஜனங்களால் செவி கொடுக்க முடியாமல் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. மோசை விட்டு அவர்கள் மெய்யாகவே புறமே கடந்து போக ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய மோசே, கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை காண்பித்த மோசே என்றாலும் அந்த மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனதற்கு காரணம், பார்வோனுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்ததற்கு காரணம் இந்த அடிமை நுகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ வேதத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது போது இதெல்லாம் பாரமானவைகள். இந்த பாரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நின்று அகன்று போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனுக்குரிய முழுமையை உங்களாலும் என்னாலும் கொடுக்க முடியாது. தேவன் விரும்பும் முழுமையான ஒரு காரியத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய உங்களாலும் என்னாலும் முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம், அரைகுறையா சில விஷயத்தை செய்வோம். ஆண்டவராகிய தேவனுக்கு காணிக்கை போடணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு காரியத்தை கொண்டு நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் கர்த்தராகிய தேவன் எதை விரும்ப ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், பெரிய பணத்தை இல்லை, எதை நீ கர்த்தருக்கு செய்தாலும் முழுமையாக நீ செய்யணும். ஒரு 2 காசு போட ஆரம்பிக்கக்கூடிய அந்த விதவை ஆண்டவராகிய தேவன் பாராட்டினார். காரணம் என்ன தெரியுமா? அவள் தனக்கு உண்டான ஜீவனத்துக்கு உண்டான எல்லா விதமான முழுமையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க துவங்க ஆரம்பிச்சு. அதுதான் கர்த்தருக்கு தேவை. அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நிறைய காசு போடுகிறதல்ல, கர்த்தராகிய தேவனுக்கு எதை நீ கொடுக்க ஆரம்பித்தாலும் முழுமையாக. இந்த முழுமையை கொடுக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அரைகுறையாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கக்கூடிய நிலைகள் வருகிறதுக்கு காரணம் அடிமை நுகம். எவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அவைகளுக்கு அடிமையாய் மாற்றப்படக்கூடிய அனுபவத்தை பெற ஆரம்பிச்சதுனால கர்த்தருக்கு என்கிற ஒரு முழுமையை உங்களாலும் என்னாலும் கொடுக்க முடியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. உலகத்திலே இருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. உலகத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தால் கூட புலம்பி எழக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய மனதில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றங்களுக்கும் கலக்கம் இல்லாத ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கின்றோம்.
நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல உலகத்திற்கு என்று நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய நேரத்தை பாருங்க, எவ்வளவு அதிகமான நேரத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய விஷயத்துல நீங்களும் நானும் இன்றைக்கு வரைக்கும் பலவீனம் நிறைந்த ஒரு மக்களாய் காணப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். ஜெபிக்கிறதுக்கு நம்மளால முடியல. கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியல. சாக்குப்போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் உலகத்திற்கு என்கின்ற விஷயத்துல நீங்களும் நானும் முழு மனதை செலுத்தி ஆண்டவராக தேவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் உலகத்திற்கு அதிகப்படியான நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்ணி அந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இதுவும் ஒரு அடிமை நுகம் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். அதில் என்ன போட்டுக்கு பாருங்க, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தோம். அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். நீங்களும் நானும் உலகத்திலே நின்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்கள். உலகம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. உலகத்திற்காக நீங்கள் புலம்பி எழக்கூடாது. உலகத்திலே காணப்படும் எந்த விதமான காரியமும் உங்களுடைய மனதையும் என்னுடைய மனதையும் வேதனைப்படுத்தக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். ஒரு மனுஷன் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும்படிக்காக வருகின்றான். அந்த மனுஷன் கர்த்தரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் இறந்து போய்விட்டார். என்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யும்படி நீர் எனக்கு உத்தரவு தர வேண்டும். உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அந்த 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 மனுஷனுக்கு உண்டான காரியங்களை செய்ய அந்த உறவின் மக்கள் இருக்கிறாங்க. உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் அவங்க செய்வாங்க. நீ என்னை பின்பற்றி வா என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? உலக வழிபாடுகளுக்கு நீங்களும் நானும் அப்பாற்பட்டவர்கள். இந்த உலக வழிபாடு என்கிறது உங்களையும் என்னையும் அறியாத ஒரு அடிமை நுகத்திற்குள் உங்களை சிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கிறோம்னு பாருங்களேன். உலகத்துல மக்கள் நம்ம வீட்டை விலகி போனால் புலம்புகின்றோம். உலகத்திலே காணப்படும் சொந்த பந்தங்கள் நம்மை தாண்டி கடந்து போகக்கூடிய நேரம் நம்மை அறியாத ஒரு வேதனையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்னை விட்டு மெய்யாகவே கடந்து போகிறது என்றால் நான் வேதனைப்பட ஆரம்பிக்கின்றேன். உலகத்திலே காணப்படும் ஏதாகிலும் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போனால் வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தை இன்றைக்கு நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய மனதிலே அதை பற்றிதான வேதனைகளுடைய வாழ்க்கையில வரதே இல்லை. அந்த விஷயத்திற்காக நான் படக்கூடிய அந்த வேதனைகளுக்கு ஈக்குவலண்டாக ஆவிக்குரிய காரியங்களை இழக்கக்கூடிய தன்மைகளுக்கு நீங்களும் நானும் வேதனைப்படாமல் காணப்பட ஆரம்பிக்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா? நம்மை அறியாமல் இந்த உலகம் என்னை அடிமையாக பண்ண ஆரம்பித்திருக்கிறது நான் பார்க்கிறேன். இந்த உலக வழிபாடுகள் உலகத்திலே இருந்து வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் வேதனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நஷ்டங்களுக்கும் இது வேதனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி அக்கறை இல்லாததாய் காணப்படக்கூடிய நிலைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பாரமாக காணப்படக்கூடிய நிலை என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எதை குறித்து நாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று? உங்களுக்கே நல்லாவே தெரியும், எல்லா விஷயம் தெரியும். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு காலம் வரைக்கும் தான் நம்ம கூட வரும். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் நித்தியமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்திலே காணப்படும் சொந்த பந்தங்கள் ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம கூட வருவாங்க. நம்முடைய தகப்பனோ தாயோ வச்சுக்கோங்களேன். இந்த தகப்பனும் தாயும் கொஞ்ச நாள் வரைக்கும் கூட வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்களை இழந்து நானே இந்த உலகத்தின் ஊடாக தனியனாக கடந்து போக வேண்டும். என்றாலும் கூட இவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், இவைகள் எல்லாம் உலகத்தை தாண்டி கடந்து போகக்கூடியவர்கள் என்பதை பற்றி அறிய ஆரம்பித்தாலும் அந்த விஷயத்திற்கு நம்ம கொடுக்க பிரியாரிட்டி மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திற்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு மாயையான பாரம், மாயையான ஒரு சுமை. இந்த காரியத்திற்காக புலம்பக்கூடிய நீங்களும் நானும் வேதனைப்பட்டு பல நேரங்களில் ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைகளை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எது மேன்மை என்பதை புரிந்து கொள்ள முடியாத மாயையாகி இந்த உலக வழிபாடுகள் உங்களை பாரப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த பாரம் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகாது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல உலகத்தை பற்றி ஏதாகிலும் ஒரு கவலை ஆண்டவராகிய தேவனுடைய மனதிலே காணப்பட்டதா என்று பாருங்கள். எந்த விஷயத்தை பற்றி இயேசுவுக்கு முன்பதாக ஜனங்கள் பேச ஆரம்பித்தாலும் அவர் கவலைப்படாதவராய், அவருடைய கவலைனா ஒன்றுதான், ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த பொறுப்பை நிறைவாக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 2 நிலைகளை தவிர்த்து ஆண்டவராகிய தேவன் எதற்காகவாகிலும் தன்னுடைய மனதிலே கவலை கொள்ள ஆரம்பித்தாரா என்று பாருங்கள். பெற்றோரை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இழக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்மதித்தார். 3.5 வருஷ காலம் ஆண்டவராகிய தேவனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் படி ஊழியத்தின் ஊடாக கடந்து போனாரே தவிர தாயை பற்றிய, சகோதரனை பற்றிய, சகோதரியை பற்றி இயேசுடைய மனம் யோசிச்சு கூட பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள்
இவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். இவைகள் நம்முடைய மனதை பாரப்படுத்தக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாண்டேஜ் தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய மகா பெரிய சீரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தடைக்கல் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இந்த தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய விஷயத்திலே உங்களாலும் என்னாலும் முன்னேற முடியாது. இந்த தடைகளை நீங்கள் தாண்ட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தருடைய வேதத்தில் அடுத்த ஒரு விஷயமாக ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார்? எதை உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியவில்லையோ அவைகளுக்கு நீங்களும் நானும் அடிமைகளாய் காணப்படுகின்றோம். பல விஷயங்களை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாதவர்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை அறியாத ஒரு பலவீனம். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல, சாத்தானை ஜெயிக்க முடியல, அநேகம் சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியல. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு ஆவிக்குரியவன் என்று சொன்னாலே அவன் ஜெயிக்கும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவன். எல்லா விஷயங்களும் அவனுடைய கால்களுக்கு கீழாக அடிமையாக காணப்படணும். அவன் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடியவனாக காணப்படுகிறதுனால எதற்கும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் சாப்பாட்டிற்கோ, அவர் உலகத்திற்கோ, மக்களுக்கோ, அதிகாரங்களுக்கோ மெய்யாகவே அடிமைப்படுத்தப்படாதவராய் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆண்டவராகிய தேவன் காத்துக்கொள்ள ஆரம்பித்தார். எதினாலும் ஆண்டவராகிய தேவனை, எந்த சூழ்நிலைகளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியல. ஏனென்றால் எல்லா காரியங்களையும் ஜெயித்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட தொடங்கினார். அதனால தான் அந்த வசனத்தில் அவர் சொல்கின்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்றாலும் உலகத்திலே ஆண்டவராகிய நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். உலகத்தை ஜெயித்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களும் இயேசுவுக்கு அடிமைகளாக காணப்பட துவங்கிட்டு. அவர் நினைச்சா தூங்கலாம், அவர் நினைச்சா சாப்பிடலாம், அவர் நினைச்சா சாப்பிடாம இருக்கலாம், அவர் நினைத்தால் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகலாம், அவர் நினைத்தால் அநேக விதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் அவரை எந்த விஷயமும், ஆண்டவராகிய தேவனை எந்த காரியமும் அடிமை கொள்ளக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகல. இந்த காரியத்தை என்னை மறுத்து உங்களால் எந்த விதமான விஷயத்தையும் செய்ய முடியாது என்கிறதை பற்றியதான அடிமை நுகம் ஆண்டவராகிய தேவனால் ஒரு நாளில், ஆண்டவராகிய தேவனுக்கு மேலாக ஒரு நாளிலும் பூட்டப்படவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டார். ஆனால் அவரை அடக்கியாள ஒரு சத்துவமும் அவருக்கு விரோதமாக எழும்பல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆவிக்குரிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விஷயத்தையும் அடிமை கொள்ளும் ஒரு மக்களாய் நீங்கள் மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறீங்க. பல நிலைகளில் நீங்களும் நானும் ஜெயிக்கப்படும் ஒரு மக்களாக பல காரியங்களை உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியல. ஏனென்றால் அவைகளை பற்றிதான் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அவைகளை ஜெயிக்க முடியாதவர்களாய் நாம் காணப்பட ஆரம்பிக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில அவர்களை அறியாத உள்ளே காணப்படக்கூடிய அசுத்தமான பல விதமான இச்சைக்குரிய காரியம். ஏன்னா அந்த இச்சைக்குரிய நிலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அவைகளை மேற்கொள்ள அவர்களால் முடியாது. சில பேருடைய வாழ்க்கையில பல விதமான கவலைக்குரிய காரியங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் கவலைகளின் மூலமாய் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் அவர்களால் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த கவலையை பற்றியதான காரியம் உள்ள ஒட்டியிருக்கு. அவைகள் எல்லாம் முற்றிலும் களைந்து போடப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். இயேசு வாழ்ந்த காலத்துல எதுவும் அவருடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் அடக்கி ஆளும் ஒரு மனிதனாய் அவர் விளங்க ஆரம்பித்ததுதான். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே அடிமையாக காணப்பட்டாரே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எந்த வழிபாடும் கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தவே இல்லை. எந்த இழப்பும் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை காயப்படுத்தவே இல்லை. ஏதாகிலும் ஒரு சீஷருடைய அந்த காரியம் இழப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால், இப்போ வசனத்தில் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது முதல் கொண்டு அநேகம் சீஷர்கள் கர்த்தராகிய தேவனுடைய உபதேசங்கள் யாவற்றையும் விமர்சனம் பண்ணி, இந்த உபதேசம் கடினமான உபதேசம், இவைகளை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அநேகம் சீஷர்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சபையை விட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெளியே போயிட்டாங்கன்னா சபை போதகருடைய மனம் எவ்வளோ வேதனை அடைய ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவைகளை பற்றி கவலைப்பட்டாருன்னு பாருங்களேன், இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களோடு கூட சொல்கின்றார், பிதாவாகிய தேவன் நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு கூட பிடுங்கப்பட்டு போயிடும். இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை வச்சிருந்தான்னா அவைகள் கடைசி வரைக்கும் கூடவே துணையாய் நிற்கும் என்பதை இயேசு சரியான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால கவலைகளுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய மனம் ஒரு இடத்திலும் இடம் கொடுக்கவே இல்லை.
அப்போ ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும்படிக்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏதாகிலும் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியாமல் போகிறது உண்டானால், அவைகளுக்கு நீங்களும் நானும் அடிமையாய் மாற்றப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஏதாகிலும் ஒரு காரியம் எல்லாத்தையும் மொத்தம் ஒரு 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 அதாவது ஒரு 10 சோதனை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். 10 சோதனையில் 9 சோதனை நான் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்கிட்டேன். ஆனால் ஒன்றை ஜெயிக்க முடியாமல் போனாலும் எனக்கு பேர் அடிமை தான். கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், 10 விஷயம் வர ஆரம்பித்தாலும் 10லும் நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டியது அவசியம். இதுதான் முழுக்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஜெயிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அடிமைகள் ஆக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏற்ற அளவிற்காக அவைகளை காட்டிலும் அதிகமாக உங்கள் ஆவிக்குரிய பலம் அதிகரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க முடியும். இதுக்கு இன்னும் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில துவக்க காலத்தில் வரக்கூடிய அதே உபத்திரவம் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் வராது. துவக்க காலத்தில் வரக்கூடிய அந்த அந்த அநேக விதமான பிரச்சனைகள் அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடந்து போகும்போது இந்த உபத்திரவங்கள் இன்னும் வலிமை பெற்றதாக, அது நம்மோடு கூட போராடக்கூடிய வல்லமை பெற்றதாக நமக்கு விரோதமாக எழுப்பி வருகிறதை பார்க்க முடியும். 3வது ஸ்டேஜுக்கு நீ வந்து கடந்து போகும்பொழுது முன்பு வந்த அந்த 2 பிரச்சனைகளை காட்டிலும் 3வது பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் பலத்தை பெருக்க ஆரம்பித்தால் தான் அந்தந்த ஸ்டேஜில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். முந்தைய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு 3வது ஸ்டேஜில் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, சாத்தானுடைய வல்லமைகளுக்கு முன்பதாக தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நமக்கு போராட்டம் உண்டு. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. ஆனால் எந்த போராட்டம் வர ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வழி, ஒவ்வொரு போராட்டத்திலும் கடைசி முடிவு உன்னுடைய ஜெயமான முடிவாகத்தான் இருக்க வேண்டும். நீ எந்த விஷயத்திலும் தோற்கக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் உன்னை உருவாக்கல. எல்லா விஷயத்தையும் நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய பிரியம், அவருடைய விருப்பம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு மறக்கிறது உண்டானால் இவைகள் உங்கள் மேலே சுமையாய் பாரமாய் ஏற்றி வைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அந்தந்த காலத்துக்கு ஏற்ற தகுதி நம்ம பெற ஆரம்பிச்சிட்டாலே அந்தந்த காலங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிச்சிட முடியும். ஆனால் அந்த காரியங்களை பற்றி தான் அறிவற்ற ஒரு நிலைகளிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், என் சுமையை நானே தோற்கக்கூடியதினால் ஏற்றி வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அந்தந்த காலங்களில் நான் ஜெயிச்சிட்டேன்னா அவைகளை மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நான் போயிடுவேன். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போக முடியாமல் என்னுடைய பாரங்கள் ஏற்றி வைக்கப்படுவதற்கு காரணம் சாத்தானும் சூழ்நிலைகளில் அல்ல, நான் தோற்கடிக்கப்படக்கூடிய அந்த காரியங்களை தோற்கடிக்க விடாத அளவிற்கு நான் அவைகளிலே பலவீனப்பட்டு விழுந்து போக ஆரம்பித்தால் அந்த சுமையை நானே என் மேலே ஏற்றி வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். என்னால் இயங்க முடியாது. அந்த சுமைகள் ஏற்றி வைக்கப்படுகிற கூடிய அந்த நிலைகள் சாத்தானால் வந்ததல்ல, அல்லது கர்த்தராகிய தேவனால் அந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதல்ல. அந்த நிலைகளை ஜெயிக்க முடியாமல் நான் பலவீனப்பட்டு போனதினால் அந்த சுமையை நானே என் மேல் ஏற்றி வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற பலமும், அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற பயிற்சியும், அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வெற்றியின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 7வது அதிகாரம் அதில் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா மனுஷீக சக்தி நம்மை அடிமை கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சில விஷயங்களை நானே யோசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த காரியத்தை ஜெயிக்க என்னால் முடியுமா? இந்த காரியங்களில் வெற்றியை பெற என்னால் முடியுமா? இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்ய என்னால் முடியுமா? ஆண்டவராகிய தேவன் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் செய்ய முடியுமான்னு சொல்லி மனுஷீக யோசனை என்னை மெய்யாகவே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்குறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை தந்துட்டார்னா அதற்குரிய பலத்தையும் ஆண்டவராகிய தேவன் தந்துடுவார். இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கவலை இல்லை. இப்போ உதாரணம் பாருங்களேன், ஒரு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அல்லது ஒரு 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 வீடியோ கேமரா வாங்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறது உண்டானால் இந்த பொருளை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. இது எப்படி நான் ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்கு தெரியல. என்றாலும் கூட அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பேப்பர்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவைகளை எப்படி இயக்க வேண்டும் என்கிறதை பற்றி தான் ஒவ்வொரு விதமான விஷயமும் நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது இந்த மொபைல் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த அதாவது அந்த 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 ப்ரௌச்சர்ஸ் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பித்தால்
அதில் ஒவ்வொரு விளக்கமும் இதை வந்து இந்த சுவிட்ச் வந்து இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இந்த காரியம் எதற்காக உபயோகப்படுத்தப்படக்கூடியதாய் விளக்குகிறது, எதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் என்ன விதமான நிலைகளை இந்த 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 காரியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா விஷயத்தையும் பற்றியதான ஒவ்வொரு விதமான துணுக்குகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் ஒரு பொறுப்பை தந்துட்டார்னா அதற்குரிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் கர்த்தராகிய தேவனை தந்து விடுவார். இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி நான் பயன்படுத்த முடியும், எப்படி இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னா, இந்த யோசனைகள் வருகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், மனுஷீக அணுகுமுறை என்னுடைய வாழ்க்கையில என்னை மெய்யாகவே அடிமையாக வைத்திருக்கிறது. ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தந்துட்டானா அதனுடைய விளக்கத்தை தராமல் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் உங்களுடைய கரங்களை நம்பி கொடுத்துட்டு போக மாட்டார். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறது என்றால் என்ன காரியத்தை செய்யணும், எந்த விஷயத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லிடுவார். இந்த காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் இயங்க ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டு உங்களாலும் என்னாலும் சரியான இயக்கத்தின் ஊடாக போக முடியும். ஆனால் நம்முடைய மாம்சீகமான அறிவு பல நிலைகளை நம்முடைய மனதில் யோசிக்க துவங்காரு. இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தராகிய தேவன் தந்துட்டார், இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்து விட்டார், இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக்க முடியும், நான் ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன், இத்தனை விதமான ஊழியத்தின் பொறுப்பை நான் செய்கிறது எப்படி என்று சொல்லி மாம்சீகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் மனுஷனுக்கு அடிமையாக மாறப்படக்கூடிய ஒரு தன்மை. சில பேருடைய வாழ்க்கையில மனுஷிகமான நிறைய உறவின் ஜனங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுகிறத பார்க்க முடியும். இரண்டாவது காரியமாக என்னுடைய சொந்த மாம்சீகமான நிலைகளுக்கு நான் அடிமையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒன்றுக்கும் நீங்களும் நானும் அடிமைகளாக மாற்றப்படக்கூடாது. இந்த அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, அது ஒரு பாரம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் செய்யும்படிக்காக நமக்கு முன்பதாக வழிகளை திறக்க ஆரம்பித்தாலும் மாம்சீகமாய் அந்த காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கோலியாத்திற்கு முன்பதாக தாவீதை கொண்டு போய் கர்த்தராக தேவன் நிறுத்தக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் மாம்சீக பிரகாரமாய் கோலியாத்தை பற்றி தாவீது யோசிக்க ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாக கோலியாத்திற்கு முன்பதாக தாவீது நிற்க முடியாமல் விழுந்து போயிருப்பான். அவனுடைய யோசனை எல்லாம் ஆவிக்குரிய யோசனையாய் காணப்பட ஆரம்பிச்சான். என்னை கொண்டு போய் நிறுத்தின கர்த்தருக்கு தெரியும், நான் என்ன காரியத்தை செய்யணுங்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு அந்த நேரத்தில் மெய்யாகவே கற்பிக்கக்கூடியவராய் அந்த காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதுக்கு முன்னால் வரைக்கும் எந்த விதமான விஷயமும் தாவீதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படலை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த கூழாங்கல் கடி நீ எடுத்துக்கொண்டு போய் கோலியாத்திற்கு முன்பதாக போய் நில்லு, அவ்வளவுதான். கோலியாத்திற்கு முன்பதாக போய் தாவீது நிற்கின்றான். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல. ஆண்டவராகிய தேவன் அடுத்த ஸ்டெப்பாக தாவீதோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். அவனுடைய உடலெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை நீ பார்க்கின்றாய், ஆனால் அவனுடைய நெற்றி மட்டும் மறைக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை நீ பார்க்கின்றாய். அந்த நெற்றியை நோக்கி உன்னுடைய கவனிலே கல்லை வைத்து சுழற்றி அவனை அடி என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். அப்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேசிடுவார். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் சொல்லும்போது அவைகளை பற்றி நீங்களும் நானும் ஏன் கவலைப்படணும்? அப்ப இந்த மாம்சீகமான காரியங்கள் உங்களையும் என்னையும் அடிமைப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிறது. நானா நிறைய விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்க, இதை நான் எப்படி செய்ய முடியும், திறமையா எப்படி இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும், எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு பொறுப்பு, பெரிய ஊழியக்காரர்கள் செய்து ஒரு வேலையை கர்த்தராகிய தேவன் சின்ன மனுஷனாக என்னுடைய கையில ஆண்டவராகிய தேவன் தந்துட்டாரே, இவ்வளவு பெரிய அந்த ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை செய்கிறது எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் திகைக்கிறதல்ல. உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பொறுப்பை தருகிறது உண்டானால் அதற்குரிய வழிகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறந்து தர ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போனாலே போதும். அவர் எங்கே உங்களை நிற்கும்படிக்கு சொல்கிறார் நின்னா போதும். அது ஏன் நிற்கிறோம் நமக்கு தெரிய வேண்டாம். அது அந்த காரியத்தினுடைய அடிப்படையில் ஏன் இந்த ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் சொல்கின்றார். அது நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பார்க்க வேண்டாம். நெல்லுன்னு சொன்னால் நெல்லுங்க, உட்காருன்னு சொன்னால் உட்காருங்க. ஏனென்றால் எந்த விதமான காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அதிலே உட்கருத்தை வைத்துக்கொண்டே கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிக்கின்றார். நீ நெல்லுன்னு சொன்னால் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைப்படி நம்ம நிற்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசினால் உடனே நின்றுங்க. அதற்கு மேலாக நான் இயங்க வேண்டும் என்று சொல்லி நானாக மாம்சத்தில் யோசிக்கக்கூடாது. நான் பாதி வேலை செய்யக்கூடிய நேரத்தில் நான் நின்றால் அடுத்தது என்ன காரியம் உருவாக்கப்பட முடியும் சொல்லி நீங்களா யோசிக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாக எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் பலிபீடத்தை செய்ய மனதாய் இருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்கள் செதுக்கின கல்லினால் நீங்கள் கட்டக்கூடாது. அதன் மேலே நீங்கள் ஒளிகளை போடக்கூடிய நேரத்தில் அந்த பலிபீடத்தை நீங்கள் தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்களா எந்த விதமான யோசனையின் ஊடாக கடந்து போகக்கூடாது. கர்த்தருடைய யோசனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் எதன் மேலே பிரியமாக இருக்கிறார் அப்படின்னா மாம்சம் அல்லது மனுஷீகம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இன்னும் பல உதாரணங்களை உங்களோடு கூட நான் பேச முடியும்.
கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராகிய தேவன் நெகேமியாவுடைய கரங்களில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்றை தர துவங்கினார். நெகேமியா என்கிற மனிதன் பலவிதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் பெறும்படிக்காக அந்த அந்த தேசத்தை அந்த தேசத்தை நோக்கி கடந்து போய் திரும்ப வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கின்றார். வசனத்தில் என்ன விதமான விஷயத்தை பார்க்க முடியும்? ஆண்டவராகிய தேவனுக்கு என்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் அங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு ஒன்றை கட்டி அவனுக்கு எல்லா விதமான உரிமைகள் யாவற்றையும் தந்து வச்சிருக்கிறாங்க. வந்த நெகேமியாவுடைய கண்கள் அந்த ஒரு காரியத்தை பார்க்க துவங்கிட்டு, இது கர்த்தருக்குரியது, இதில் எப்படி கொண்டு போய் மனுஷனை கொண்டு போய் நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய தட்டுமுட்டு ஜாமான்கள் யாவற்றையும் வெளியே தூக்கி எறிந்து அவனை மெய்யாகவே பிடித்து இழுத்து அடித்து போட்டு அந்த இடத்தை காலி பண்ணி கர்த்தருடைய பணிமுட்டுகள் யாவற்றையும் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய விஷயத்திலே மனுஷீகம் அங்கு உள்ள போகக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார்? மனுஷீகமும் மாம்சீக கருத்தும் கர்த்தருடைய சமூகத்திலே போகிறது உண்டானால் தேவனுடைய இயக்கத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. கர்த்தர் இயங்கணும் சொன்னால் உங்களுடைய மனுஷீகமும் மாம்சீகம் முதல் காரியம் அகன்று போகணும். நீங்கள் ஆண்டவராக தேவனுக்கு போகும்போது சொந்த சுய கருத்துக்களை வைத்துக்கொண்டு உள்ள போகக்கூடாது. தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நான் நினைச்சு போகக்கூடாது. எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தேவன் பேசும் குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடந்து போனால் தான் தேவனுடைய இயக்கத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பல பேர் வந்து ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் போது பல விருப்பத்தோடு கூட அவர்கள் கடந்து போகிறத பார்க்கணும். கர்த்தர் இன்னைக்கு என் கூட வந்து இந்த காரியத்தை பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கர்த்தராகிய தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். கர்த்தராகிய தேவனை என்னை பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த விஷயத்தை பேச வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். இந்த காரியத்தினுடைய அடிப்படையில் அல்ல, கர்த்தராகிய தேவன் பேசுகிறதை நான் கேட்கும்படி போகணும். நான் என்னுடைய மன விருப்பத்தை அந்த இடத்திற்குள்ளாக கொண்டு போகக்கூடியவனாய் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை கேட்கும்படிக்காய் போக வேண்டும் என்கிற நிலை எப்போ வருதோ, அந்த மனுஷிகமும் மாம்சிகமும் எப்பொழுது அகன்று போக ஆரம்பிக்கிறதோ அப்போதான் கர்த்தருடைய கிரியைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மனுஷனுக்கு அடிமைகளாக்கப்படக்கூடிய அனுபவம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அளவில்லாமல் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், விசுவாசிகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரிதான், கர்த்தருக்கு முன்பதாய் போய் நிற்கும் பொழுது தங்களுடைய மனசில் சில விருப்பங்களை வைத்துக்கொண்டு கடந்து போகிறத பார்க்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியே கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இதெல்லாம் மாம்சத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் பாரமானவைகள். இந்த பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் முடியாது. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார்? தேவனுடைய சமூகத்தில் நீங்க போகணும் சொன்னா எந்த வெறுப்புகளும் இல்லாமல் அப்படி நீங்க போய் நில்லுங்க. கர்த்தர் எதை பேசுகிறாரோ அவைகளை நீங்கள் கேட்கும்படிக்காக, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அந்த நுகத்தை சுமக்கும்படிக்காக, கர்த்தருக்கு சித்தமான காரியம் எது உண்டோ அவைகளை நீங்கள் விருப்பப்படக்கூடிய அளவுக்காக, நம்முடைய வெறுப்புகளை போய் சொல்லக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, தேவனுடைய திட்டங்களை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் தேவன் நம்மை நம்பி பல விதமான விஷயங்களை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை என்ன அப்படின்னா, மனுஷிகமான காரியங்கள் எல்லாம் முற்றிலும் மெய்யாகவே மறக்கடிக்கப்பட வேண்டியது அவசியம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய இயக்கத்தின் மேன்மைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதில் 8வது அதிகாரம் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய பாவங்களை மட்டுமல்ல, மறைவாக நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடிய சின்ன ஒரு தவறு கூட பாவமாக நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய சிந்தனையிலே யோசிக்கக்கூடிய சின்ன ஒரு மாற்றான ஒரு யோசனை கூட, நம்முடைய மனதிலே காணப்படக்கூடிய சின்ன ஒரு தேவனுக்கு அருவருப்பான ஒரு விருப்பம் கூட அது பாவமாக நினைவு கூறப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. அப்படி ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் கூட ஆண்டவராக தேவனை விட்டு பாவத்திற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைகளாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ சாத்தான் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, பெரிய பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமானவை, பெரிய குற்றங்கள் தேவன் அருவருக்கக்கூடியவை, இந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு பெரிய ஒரு குற்றமாய் காணப்படக்கூடிய அநேக விதமான மக்களை கொல்லக்கூடிய ஒரு பாவம், அது ஒரு பெரிய ஒரு குற்றம். அநேக மக்களுக்கு விரோதமாக நாம் தீமையான காரியங்களை நினைக்கக்கூடியது, அது பெரிய ஒரு குற்றமான ஒரு காரியம். மற்றவனுக்கு விரோதமான அநேக விதமான சூழ்நிலைகளை உருவாக்குறது, அது ஒரு தீமையான ஒரு காரியம். மற்றவனுடைய அந்த பொருளை இச்சிக்கிறது, அது ஒரு தீமையான ஒரு காரியம். அநேக விதமான காரியங்களுக்கு விரோதமாய் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்களும் நானும் அநேக விதமான
பாவத்தின் ஊடாக கடந்து போகிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க சின்ன சின்ன காரியங்களை யோசிக்கிறது, இதெல்லாம் ஒரு 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 மு ஒரு முக்கியமான ஒரு பாவமாக ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே மெய்யாகவே நினைவு கூறப்படுகிறது இல்லை என்கிற ஒரு மாயையான தோற்றத்தை சாத்தான் உருவாக்குகின்றான். இப்போ உதாரணமாக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு விளக்கத்தை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய ஊழியத்தை காட்டிலும் மற்றவனுடைய ஊழியத்தை நான் அதிகமாக வாஞ்சிக்க ஆரம்பித்தான். அவன் ஊழியம் மாதிரி என்னுடைய ஊழியம் ரொம்ப விரிவாக மாற்றப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டால், நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இச்சை நிறைந்தவனாக நினைவு கூறப்படுகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எனக்கு போதும். நான் அந்த ஊழியம் மாதிரி வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் அது ஒரு பாவம். ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறாரோ அவைகளை தாண்டி எதையாகிலும் நான் யோசிக்க துவங்கினால் அதுவே ஒரு மீறுதல். ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நீ திருப்தியாயிரு. உனக்கு என்ன அளவை ஆண்டவராகிய தேவன் அளந்து வைத்திருக்கிறார் அந்த அளவில் நீ திருப்தியாக காணப்படு. இவைகளை தாண்டி யோசிக்கும் ஒவ்வொரு விருப்பமும் அது ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பானது. ஒருவேளை மற்றவனுடைய மந்தையை நீ பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய கண்கள் சற்று மாறாக பார்க்க ஆரம்பித்தால் அது ஒரு பாவம். மற்றவனுடைய ஆடுகளை, மற்றவனுடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சபையை நீ பார்க்கக்கூடிய நேரத்தில் அது உன்னுடைய மனதிலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருடலை உருவாக்க ஆரம்பித்தால் அது ஒரு குற்றம். அல்லது மற்றவன் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்று கருத்து, இது மாதிரி ஒரு கட்டடம் எனக்கு ஆண்டவராகிய தேவன் தந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான குற்றம். உனக்கு தகுதியான காரியத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறார். எந்த நேரத்தில் எதை தரணும் அவருக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு முன்பதாக பிரியமானவன். மற்ற எந்த விதமான விஷயத்திலும் தேவனுடைய கருத்துக்கு மாறாக எதை நீ யோசிக்க ஆரம்பித்தாலும், இப்ப எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நான் திருப்தி அடையாமல் ஏதாகிலும் ஒரு காரியங்களை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தால் கூட அது தேவனுக்கு முன்பதாக என்னை பாவத்திற்கு அடிமை உள்ளவனாய் மாற பண்ண ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு யோசனை கூட, ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்று கருத்துக்கள் கூட என்னை ஆண்டவருக்கு முன்பதாக பாவியாக மெய்யாகவே உருமாற்றத்தின் மூலமாக அழைத்து கொண்டு போகிறப்பா. பெரிய பாவம் செஞ்சால் தான் பாவியாக ஆண்டவராகிய தேவனால் நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளோடு கூட அல்ல. சின்ன ஒரு நினைவிலே வரக்கூடிய ஒரு குற்றம் கூட தேவனுக்கு முன்பதாக உன்னையும் என்னையும் பாவியாக உருமாற்றத்தின் மூலமாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? உனக்கு என்ன அளவை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதில் நீ திருப்தி அடையப்பார். உனக்கு என்ன ஓட்டத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். நான் அவனை மாதிரி நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. இவனை மாதிரி நான் நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று ஆசையாக இருக்குது. இவனை மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சபையை கட்டணும் எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. இவனை மாதிரி நிறைய ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. தேவன் உனக்கு என்ன அளவை தந்திருக்கிறார், உனக்கு செய்யக்கூடிய அந்த 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 வேலையை ஆண்டவராகிய தேவன் என்ன வேலையை தந்திருக்கிறார், ஒரு சின்ன ஒரு டாக்ஸ் கொடுக்கக்கூடிய வேலையை தந்திருக்கிறார், அதில் திருப்தியாயிரு. ஒரு சின்ன ஒரே ஒரு வழியை ஆண்டவராக தேவன் திறந்தால் அதில் நீ திருப்தியாக காணப்படு. மற்றபடி இவைகளை தாண்டி யோசிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உன்னையும் என்னையும் பாவியாக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது உன்னை அடிமையாக மாறப்பண்ண ஆரம்பித்து விடுகிறது. இந்த அடிமையாக எந்தெந்த காரியம் நம்மை மாறப்பண்ண ஆரம்பிக்கிறதோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுமையாக ஏற்றி வைக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பாரமான சுமையான இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களாலும் என்னாலும் ஆவிக்குரிய மறுரூபத்தின் சாயலின் ஊடாக இணைக்கப்படுகிறது கடினம். கடைசியாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை ஒன்று நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அது 4வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அது ஒரு பெரிய ஒரு பாரம். தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டாயிடுச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துறீங்க. ஆனால் இந்த காரியங்களை விட்டு நீங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்காக அல்லது நம்முடைய பழைய சுபாவத்தை நோக்கி திரும்பக்கூடிய அளவிற்காக நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட பல நேரங்களில் அவருடைய பழைய சுபாவம் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை வந்திருக்கிறதை அவர்களை அறியாமல் ஆக்கிரமித்திருக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில் தெரியாது. கர்த்தராகிய தேவனுக்குள் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப நாளில் அவர்கள் எந்தெந்த சுபாவங்கள் யாவற்றை விட்டு விலகினாங்களோ அதே சுபாவம் திரும்ப வந்திருக்கிறதை அவர்கள் அறியாமல் உள்ளே வந்திருக்கிறதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உணராமல் கடந்து போக ஆரம்பிக்கிறார். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் மெய்யாகவே பெரிய ஒரு கோபம் நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த கோபத்தை ஆவிக்குரிய கோபமாக நான் மாற்றுகிறேனே தவிர அந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகலை.
ஆண்டவராக தேவனுக்குள் ஒரு மனிதன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. வசனத்தில் என்ன போட்டுக்கு, முற்றிலும் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை அவன் பெற ஆரம்பிச்சிடும். அந்த பழைய சுபாவத்தினுடைய பழைய சூழ்நிலைகளுடைய சின்ன ஒரு அடிச்சுவடுகள் கூட அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பழைய சுபாவம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளே இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனால் மீட்கப்பட்ட பிறகும் கூட பழைய சுபாவத்தின் ஊடாக திரும்புகிறதற்கு காரணம் அந்த பழைய சுபாவத்தினுடைய ஏதாகிலும் ஒரு துளிக்கை அவருடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்க துவங்க ஆரம்பித்தது. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எகிப்தை பற்றி தான நினைவுகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால பழைய எகிப்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே விரும்ப துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் மீட்கப்பட ஆரம்பித்து விட்டால் முழுவதும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வர வேண்டும். பழைய எந்த விதமான தன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடாது. பழைய கோபம் உள்ள இருக்கக்கூடாது, பழைய மூர்க்கம் இருக்கக்கூடாது, பழைய எரிச்சல் இருக்கக்கூடாது, பழைய அநேக விதமான பின்மாற்றக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, பழைய விதமான வெஞ்சன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது, அநேக விதமான பழி வாங்கக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, யாரையாகிலும் குற்றப்படுத்தக்கூடிய முகாந்திரம் என்னுடைய வாழ்க்கை வரக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த பழைய நிலைகளின் ஊடாக நீ திரும்ப ஆரம்பிக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலே அது உன்னை அடிமையாக மாறப்பட ஆரம்பித்து விடுகிறது. இந்த அடிமை நுகம் எப்பப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ நான் ஆவிக்குரிய பறக்கும் நிலைகளை இழக்கும் ஒரு மனிதனாய் மாற்றமடைய ஆரம்பித்து விடுகின்றேன். மறுரூபத்தின் நிலைகளை என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நான் என்னுடைய வாழ்க்கையை பெற முடியாத ஒரு மனிதனாய் மாற்றப்பட ஆரம்பிச்சுவேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதை. ஏதாகிலும் ஒரு சின்ன குறைவு அடிமை நுகத்திலே நீங்களும் நானும் கட்டப்பட ஆரம்பித்தால் கூட இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் முழுமையாக்கப்படக்கூடிய அனுபவங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த முழுமையான அனுபவத்தினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் இதை விளக்குகிறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுறேன். அதாவது இந்த கேட்டர்பில்லர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கம்பளிப்புழு, அந்த கம்பளிப்புழுவினுடைய உருமாற்றத்தை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். அது ஒரு பட்டர்ஃப்ளையாக, அது ஒரு வண்ணத்து பூச்சியாக மாற்றத்தின் ஊடாக வருகிறது. இந்த மாற்றம் வரக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது ஆரம்ப நாட்களில் அது தன்னை சுற்றிலும் அநேக விதமான கூடுகள் யாவற்றையும் பின்னிக்கொண்டு அது ஒரு கூட்டுப்புழுவாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அது அநேக நாட்கள் சாப்பிடாமலும் மற்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஒரே உறக்க நிலையிலே காணப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் உருமாற்றம் வரக்கூடிய அந்த நேரத்தில் பாதி உருமாற்றம் அடைந்து பாதி உருமாற்றம் இல்லாமல் இருக்க ஆரம்பித்தால் அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு பட்டர்ஃப்ளை என்கிற ஒரு பேரினால் அழைக்கப்பட முடியாது. உருமாற்றம் அது இன்னும் அதனுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே முழுமை அடையாது இருக்கிறது உண்டானால் அதனால் பறக்கவும் முடியாது, அதனால் நகரவும் முடியாது. எந்த காரியத்திற்கும் மெய்யாகவே லாயக்கில்லாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். இப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? மறுரூபம் வந்துச்சுன்னா அதனுடைய முழுமை நீங்கள் அடையணும். அது அரைகுறையாக என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் அதனுடைய முழுமையை எட்டாது இருக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பாத்திரவான்களாக ஒரு நாளும் நினைவு கூறப்பட முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உலகத்திற்கும் நீங்கள் மெய்யாகவே எந்த விதமான பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உலகத்திற்கும் சரி, ஆவிக்குரிய நிலைகளிலும் சரி, நீங்களும் நானும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திலும் ஒரு முழுமை, மறுரூபத்தினுடைய முழுமையை நீங்கள் அடைய ஆரம்பித்தால் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுடைய சித்தத்தின் போலாகவும் கடந்து போகக்கூடிய அனுபவத்தை பெறவும் உலகத்திற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த அடிமை நுகங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமை அடைய விடாத நிலைகளை உருவாக்குகிறதுனாலே அடிமை நுகங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில் அடிமை நுகம் எங்களுடைய முழுமையை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்குகிறதாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 6 விதமான அடிமை நுகங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாங்கள் அடிமைகளாக்கப்படக்கூடிய அனுபவங்களை பற்றியும், இந்த உலக வழிபாடுகளுக்கு இன்னும் நீக்கப்படாத இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும், எதை நாங்கள் ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறோமோ அவைகளுக்கு அடிமைகளாக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றியும், மனுஷர்களுடைய மனுஷீகமான நிலைகளுக்கு அடிமைகளாக்கப்படக்கூடிய அனுபவங்களை பற்றியும், மறைவான குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் அடிமைகளாக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றியும், பழைய தன்மைகளுக்கு திரும்பக்கூடிய எங்களை அறியாமல் எங்களுக்குள் ஒட்டியிருக்கக்கூடிய பழைய ஜென்ம சுபாவங்கள் நீக்கப்படாததினால் பழைய வழிகளின் ஊடாக திரும்பி போகக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய அடிமை நுகங்களுக்கும் நாங்கள் நீங்களாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முழுமை அடைய வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். முழுமை அடைய விடாத அளவிற்கு இந்த அடிமை நுகம் எங்களை தடுக்கக்கூடியதாக
நிறுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை கற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக அடிமையிலே காணப்படக்கூடிய அந்த நுகங்களிலே நின்று ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு உண்டான சித்தங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முழுமையடைந்து தேவராஜ்யத்திலே வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று இந்த அடிமை நுகத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தமுடைய சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எங்காகிலும் ஒரு அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் மறுரூபத்தின் முழுமையை உங்களாலும் என்னாலும் ஈட்ட முடியாது. எந்த விஷயத்திலும் நீங்கள் அடிமை நுகத்திலே உட்படாதபடி உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் தேவனுடைய சாயலான ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் மறுமையிலே கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியத்தை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. என்ன பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று கர்த்தருக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம். இவைகளை உங்க வாழ்க்கையில ஜெபத்தோடு பயன்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகுங்க. இதை பற்றி மேலும் அறிய நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.